ஏ ஹர்னி, காலைல இருந்து அம்மா கேஸ் புக் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்ன ஃபோன் நோண்டிக்கிட்டு இருக்க? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? நீ கேஸ் புக் பண்ணான்னு இல்ல, யாரு கேஸ் புக் பண்ணாலும் வராது. ஏன்? நியூஸ் பாக்குறது இல்லையா? இப்போ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடந்துட்டு இருக்கு. அங்க கச்சா எண்ணெய் பற்றாக்குறை அதிகமாயிட்டு இருக்கறனால அங்க இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய கச்சா எண்ணெய்கள் போன்ற டீசல், பெட்ரோல் அது எல்லாமே தட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்துச்சு. இப்போ ரீசெண்டா சிலிண்டருக்கும் தட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு. கேஸ் புக் பண்ண முடியாதா? நான் ஆன்லைன்ல வேணா ஃபுட் ஆர்டர் பண்ணிடுறேன். வெயிட் பண்ணு. அதுவும் பண்ண முடியாது. நம்ம ஒருத்தர் வீட்டுக்கே சிலிண்டர் கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. எப்படி வந்துட்டு நீ வந்து அவ்வளோ பெரிய ஹோட்டல்ல சிலிண்டர் வச்சு உனக்கு சமைச்சு ஆர்டர் பண்ணி கொடுப்பாங்க? அதெல்லாம் பண்ண முடியாது. ஆர்டர் சர்வீஸ் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. நோ சர்வீஸ். அது மட்டும் இல்லாம இப்ப டீ காஃபியை பேன் பண்ண போறாங்க. அது தெரியுமா? என்னது? டீ காஃபி பேன் பண்ண போறாங்களா? என்ன சொல்ற? சொல்றேன் கேளு. டீ காஃபி மட்டும் இல்லாம இப்ப ஹோட்டல்ல வெரைட்டி ரைஸ் தான் வந்து அலோடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹாஸ்டல், விடுதி இந்த மாதிரி இடத்துல ஃபுட்டு கிடைக்குமா அப்படின்றதே ரொம்பவே ஆச்சரியமாவும் இருக்கு. அப்படி கிடைக்குமானே தெரியாம இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எங்கேயோ நடக்கிற போரு இப்போ நம்மளுக்கு எவ்வளவு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது பாத்தியா? ஆமா, நமக்கு வந்து நிறைய இம்பாக்ட் கிரியேட் ஆகுது. அதுல வந்து ஒரு 5 இம்பாக்ட் வந்து நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன் கேளு. இதோட இம்பாக்ட் என்ன அப்படின்றத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு 5 பாயிண்ட்ஸ்ல சொல்றேன். பாயிண்ட் நம்பர் 1, டிலே இன் எல்பிஜி கேஸ். அதாவது கேஸோட டிமாண்ட் வந்து ரொம்பவே அதிகமா போயிட்டு இருக்கு. அதோட ரேட் வந்து ரொம்ப பீக்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாயிண்ட் நம்பர் 2, பிரஷர் ஆன் ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ். ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில ரொம்பவே பிரஷரா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து சர்வீஸ்லாம் கட் பண்ணிருக்காங்க. எந்த ஆர்டரும் வந்து சர்வ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 3, டிமாண்ட் ஆன் இண்டஸ்ட்ரியல் ஸ்டவ். அதாவது இப்போ லவ்வர்ஸ் டேக்கெலாம் எப்படி அந்த டேல மட்டும் சாக்லேட் ஃப்ளவர்ஸோட ரேட்லாம் ரொம்ப பீக்ல இருக்குமோ அதே மாதிரி இதோட ரேட்டும் இப்போ ரொம்பவே பீக்ல இருக்கு, ரொம்ப டிமாண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாயிண்ட் நம்பர் 4, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேரேஜ் ஹால்ஸ்லாம் வந்துட்டு ரொம்பவே தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய கேட்டரிங் சர்வீஸ்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால கேட்டரிங் சர்வீஸ் பண்றவங்களும் மேரேஜ் ஹால் நடத்துறவங்களுக்கும் வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படுது அப்படின்னு பேசப்பட்டிருக்கு. பாயிண்ட் நம்பர் 5 என்ன அப்படின்னா, ஃபிளைட்டோட டிக்கெட் ரேட்ஸ் எல்லாமே ரொம்பவே பீக்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கச்சா எண்ணெயில இருந்து வரக்கூடிய ஒரு கேஸை தான் நம்ம ஃபிளைட்ல ஏத்துறோம். அது மூலியமா தான் ஃபிளைட் பறக்குது. அந்த கேஸோட பேரு ZAA1. இந்த கேஸ் மூலியமா தான் ஃபிளைட் பறக்குது. இது கச்சா எண்ணெயில இருந்து வருது. சோ அதனால ஃபிளைட்டோட ரேட் எல்லாமே வந்துட்டு பீக்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.